ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெவல்யூஷன் பற்றி பார்க்கலாம். ஏர்த்தோட ரெவல்யூஷன் பற்றி. ஏர்த் வந்து சன்னை சுற்றி வருது இல்லையா, தன்னைத்தானே சுற்றி வந்துட்டா அது வந்து ரொட்டேஷன் சொல்லுவோம். சன்னை சுற்றி வர்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஏர்த் வந்து சன்னை சுற்றி வர்றது தான் நம்ம வந்து இங்கே ரெவல்யூஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன டைம் பீரியட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு தடவை வந்து இந்த ஏர்த் வந்து சன்னை வந்து சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 365 அண்ட் குவார்ட்டர் டேஸ் ஆகுது. அது 365 1/4 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலிப்டிக்கல் பாத்தில் தான் வந்து சன்னை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆர்பிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்ன ஸ்பீடில் வந்து சுற்றி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 km/s அப்படிங்கிற ஸ்பீடில் தான் வந்து ஏர்த் வந்து சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு வருஷத்தில் வந்து 365 அண்ட் 1/4 டேஸ் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா ஒரு தடவை சுற்றி வரக்கு. ஆனால் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா 365 டேஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அதை வந்து மறுபடியும் அந்த 1/4 டேஸ் மிச்சம் இருக்கிறது வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து 1 டேவாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ஃபெப்ரவரியில் வந்து 1 டேவாக இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். யூஸ்வலாக 27 டேஸ் இருக்கும். ஆனால் லீப் இயரில் மட்டும் பார்த்தோம்னா 29 டேஸ் இருக்கும். அந்த 29 டேஸ் இருக்கு இல்லையா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த இயரை மட்டும் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஏர்த் வந்து அதோட ஓன் ஆக்சிஸில் வந்து இன்க்ளைன் ஆகிருக்கும். அதே மாதிரி ஏர்த் வந்து அதோட ஓன் ஆக்சிஸில் வந்து இன்க்ளைன் ஆகிருக்கங்காட்டியும் அந்த 23.5 டிகிரியில் வந்து இன்க்ளைன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதனாலையும் ஏர்த் வந்து சன்னை வந்து சுற்றி ரிவால்வ் ஆகி வர்றதுனாலையும் தான் வந்து என்ன நடக்குது, என்ன ஃபினாமினா நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சீசன்ஸ் வந்து மாறுது உலகத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரொட்டேஷன்னால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டே அண்ட் நைட் வரும். ரெவல்யூஷன்னால் என்ன ஆகுது, ஏர்த்தை வந்து சுற்றி வரங்காட்டி என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் வந்து ஏர்த்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து சன் வந்து 6 மந்த்ஸுக்கு வந்து இன்க்ளைன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து டில்டட் அவே, அதாவது சன்லேருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பீரியடில் அப்படின்னா March 21 செப்டம்பர் 23 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா March 21 செப்டம்பர் 23 வரைக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அதிகமாக சூரிய வெளிச்சம் வந்து படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பீரியட்லேருந்து இந்த பீரியடுக்கு போகிற வரைக்கும், இந்த ஆர்பிட்லேருந்து இந்த சைட் ஆஃப் ஆர்பிட்லேருந்து இந்த சைட் போகிற வரைக்கும் March 21 செப்டம்பர் 23 வரைக்கும் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து சன்லைட் அதிகமாக படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் இந்த சைடு இருக்குது பாருங்கள். சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து சன்லைட் கம்மியாக தான் படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அடுத்த சைக்கிளில், அதாவது செப்டம்பர் 23 மறுபடியும் வந்து March 21 வரைக்கும் இருக்கிற சர்க்கிளில் வந்து பார்த்தோம்னா அது இயரில் மீதி நாட்கள் இருக்கும் இல்லையா, அந்த செப்டம்பர்லேருந்து மார்ச்க்கான பீரியட். இப்போ பார்த்தது வந்து மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ வந்து மறுபடியும் மிச்சம் இருக்க இயரில் வந்து இருக்க மிச்ச நாள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் போலில் வந்து சன்னோட வெளிச்சம் வந்து அதிகமாக படும். அதே மாதிரி வந்து நார்த் போலில் வந்து கம்மியாக படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னோட வெளிச்சம் வந்து நார்த் போலில் கம்மியாகப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சைடில் வந்து வின்டர் வருது. ஏஷியா வந்து நார்த் போலில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா ஜூன் ஜூலையில் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து அதனால தான் அது வந்து சம்மர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போர்ஷன்லலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வின்டர் அப்போ டிசம்பரில் தான் வந்து வின்டர் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நார்த் போலில் தான் இருக்கிறோம். அதாவது நார்த் சைட் ஆஃப் த ஈக்குவேட்டரில் தான் இருக்கோம். அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து டிசம்பர் அப்போ வந்து வின்டர் வந்துடுது. சவுத் போலில் இருக்கவங்களோட நம்மளுக்கு வந்து நார்த் போலில் வந்து கம்மியான சன்லைட்டு தானே இருக்கும்னு பார்த்தோம். அதனால் வந்து சவுத்தில் தான் அதிகமான சன்லைட் இருக்கும். அதனால தான் வந்து நம்மளுக்கு அந்த டைமில் வந்து வின்டராக இருக்குது ஏஷியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The northern hemisphere is inclined towards the sun for 6 months from
எப்போனா மார்ச் 21 செப்டம்பர் 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதே வந்து அப்போ சவுத் ஹெமிஸ்பியரில் பார்த்தோம்னா சன் வந்து டில்டட் அவே, அதாவது சன் வந்து இன்னொரு பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சூரிய வெளிச்சம் அவ்வளோவா படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து இயரோட அடுத்த இப்போ பார்த்தது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 21 செப்டம்பர் 23. இப்போ வந்து செப்டம்பர்லேருந்து மறுபடியும் மார்ச் வரைக்கும் இருக்க டைம் வந்து எப்படி கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் வந்து அதிகமாக சன்லைட் படும்னு சொல்லியிருக்காங்க. நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து ஃபேஸஸ் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அவ்வளோவா சன் படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் வந்து இந்த சேஞ்சிங் பொசிஷன் ஆஃப் த சன்னால் தான் வந்து ஏர்த்னால தான் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் தானே அதிகமாக சன்லைட் படுது. அதனால தான் இது ஏர்த்துக்கு வந்து என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் கிடைக்குது அப்படின்னா உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதாவது சன் வந்து நார்த் சைடு மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதே வந்து இன்னொரு பீரியட் ஆஃப் த டைமில் பார்த்தோம்னா சன் வந்து சவுத் சைடு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். எப்போ இருந்து எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா நார்த் சைடு மூவ் ஆகிறது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மார்ச் 21 செப்டம்பர் 23 வரைக்கும் நார்த் மூவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து சன்லைட் அதிகமாக நார்த் சைடில் படும். அடுத்து வந்து செப்டம்பர் 23 மார்ச் 21 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சவுத் சைடில் சன் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து காரணம் சன் மூவ் ஆகிறது கிடையாது. ஏர்த்தில் வந்து சன்லைட் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைமில் டிஃப்ரெண்ட்டாக படங்காட்டி அது வந்து நம்மளுக்கு நார்த்தும் சவுத்தும் வந்து போகிற மாதிரி இருக்குது. இதை தான் தமிழில் உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படி சொல்லுவோம். இதனால தான் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஈக்குவேட்டர் ஃபேஸஸ் சன் டைரக்ட்லி ஆன் செப்டம்பர் அண்டு மார்ச் 21 செப்டம்பர் 23 அப்போவும் வந்து சன் வந்து டைரெக்டாக வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு பொசிஷன்லேயும் இருக்கிறப்போ, இந்த ஈக்வினாக்சஸில் இருக்கிறப்போ, அதாவது இங்கேருந்து பார்த்தோம்னா சன் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இந்த பொசிஷனில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறப்ப வந்து ரொம்ப நியரராக இருக்கும். இந்த பொசிஷன் டைரெக்டாக சன்லைட் வந்து படுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த 2 டேஸில் இங்கே மார்ச் 21 செப்டம்பர் 23 அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஹாஃபாக இருக்கும். 12 hours அந்த மாதிரி இருக்கும். அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்வினாக்சஸ்ன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்ச் 21 அன்றைக்கும் செப்டம்பர் 23 அன்றைக்கும் வந்து எப்போவுமே வந்து டே அண்ட் நைட் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் வந்து சன்னை வந்து டைரெக்டாக ஏதாவது ஃபேஸ் பண்ணங்காட்டி டே அண்ட் நைட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெரிலியன் அண்ட் அஃபீலியன் அப்படின்னா என்னென்னா நம்ம ஏர்த்கிட்ட இருக்க பாருங்கள். சன் வந்து ஏர்த்கிட்ட இருக்க பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது ஏர்த் வந்து சன்கிட்ட இருக்க மாதிரியான ஒரு பொசிஷன். ஆர்பிட் வந்து எலிப்டிக்கலாக இருக்குது பாருங்கள். எலிப்டிக்கலாக இருக்கங்காட்டி ஒரு இடத்துல போகிறப்ப தூரமாகவும் இன்னொரு இடத்துல வந்து பக்கமாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பக்கமாக இருக்க பொசிஷனில் இருந்துச்சுன்னா அதை வந்து பெரிலியன் அப்படின்னு சொல்லுவோம். இதே தூரமாக இருக்க மாதிரியான பொசிஷனில் இருந்துச்சுன்னா அதை வந்து அஃபீலியன் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Perihelion is the Earth's closest position to the Sun and aphelion is the farthest position of the Earth from the Sun சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஜூன் 21 வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் வந்து சன் படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியா கூட வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் தான் இருக்குது. நம்ம இந்தியா கூட ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பகுதியில் தான் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்து ஜூனில் பார்த்திங்கன்னா நல்லா சம்மராக இருக்குது. இதே வந்து வின்டரில் பார்த்திங்கன்னா அது வந்து டிசம்பரில் அந்த மாதிரி மாதங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குளிராக இருக்கும். ஏன்னா வந்து அப்போ வந்து சன்லைட் வந்து நம்மளோட இதில் படாது. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் தான் அதிகமாக படும். நம்மளது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருங்காட்டி நம்மளுக்கு வந்து ஜூன் அந்த மாதத்தில் தான் வந்து அதிக வெயிலாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜூன் 21 அப்போ வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியா எங்கே இருக்குது? ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் தான் இருக்குது. அதாவது ஏஷியா வந்து அந்த சைடில் தான் இருக்குது. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சம்மர் வந்து ஜூன் மந்தில் தானே வருது. அதனால் வந்து ஜூன் 21 வந்து சம்மராக இருக்கும். இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த சம்மரில் தான் வந்து டே லாங்காக இருக்கும். நார்த்தன் ஹெமிஸ்பியர் நம்மளது வந்து நார்தன் ஹெமிஸ்பியர் தான் இருக்குது. இதுதான் ஈக்வேட்டர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஏஷியா வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது, நார்த்தில். மற்ற சவுத்தில் கிடையாது. அதனால் இங்கே வந்து லாங்கஸ்ட் டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் தான் வந்து சன் அதிகமாக படும்னு சொல்லியிருக்காங்க. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சவுத்தில் இருக்குது. ஈக்குவேட்டர்லேருந்து சவுத்தில் கீழே இருக்க பாருங்கள். சவுத்தில் இருக்கங்காட்டி அங்கே வந்து டிசம்பரில் தான் வந்து சன் அங்கே படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே மேல் பகுதியில் நார்த்தில் இருக்கவங்களுக்கு வந்து என்னவாயிரும் அப்படின்னா அங்கே வந்து வின்டர் ஆயிரும்.
இங்கே இருக்கவங்களுக்கு அப்போ தான் சூரிய வெளிச்சமே படும். அதனால் வந்து இந்த மாதிரி மாறி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜூன் 21 அன்றைக்கி வந்து சன் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் தான் அதிகமாக படும். இதை தான் வந்து சம்மர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நாளோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். ஏஷியா வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது, இந்தியாவும் அங்கே தான் இருக்குது. அதனால் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் அப்போ அங்கே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டே. அதே மாதிரி நைட்டு வந்து ஷார்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட்டஸ்ட்டு நைட்டாக இருக்கும் எங்கன்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். இதே வந்து லாங்கஸ்ட் நைட்டாக எப்போ இருக்கும், ஷார்ட்டஸ்ட் டே வந்து எங்கே இருக்கும், நார்த்தில் வந்து அதிகமான டே இருக்கப்போ சவுத்தில் வந்து நைட்டு தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதை வச்சுட்டிங்கனாவே இது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து வந்து டிசம்பர் 22 வந்து கேப்ரிகானில் தான் சன் அதிகமாக படுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வின்டர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சவுத்து போலில் வந்து அதிகமான டேவாக இருக்கும், நார்த்து போலில் வந்து நைட்டு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா டே வந்து ஷார்ட்டாக இருக்கும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டே இன் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், லாங்கஸ்ட் நைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை வந்து ஈக்வினாக்ஸ்ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே சன்கிட்ட இருக்கங்காட்டி இதை வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த பொசிஷனில் வரது தானே ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா டேவும் நைட்டும் ஈக்குவலாக வரங்காட்டி. இந்த பொசிஷனில் வரப்போ சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே டேவும் நைட்டும் ஈக்குவலாக இருக்காது, ஆல்மோஸ்ட் எப்போவுமே டிஃபர் ஆகிருக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வின்டரில் வந்து இதை வந்து வின்டர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே வந்து சம்மர் சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லுவோம். ஜூனில் தான் வந்து சம்மர் வரும் நம்மளுக்கு. அப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்கோம், கேன்சரில் இருக்கோம், ட்ராபிக் ஆஃப் கேன்சரில். ஸோ வந்து கேன்சரில் இருக்கங்காட்டி தான் இங்கே சன்லைட் அதிகமாக படுது நார்தர்ன் ஹெமிஸ்பியரில். அதனால் வந்து இங்கே சம்மராக இருக்குது. இங்கே வின்டருக்கு போகிறப்போ வந்து கேப்ரிகானில் தான் அதிகமாக படும். அதனால் கேப்ரிகானில் படுறப்போ வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வின்டர் ஆயிடுது. இங்கே இருக்கவங்களுக்கு சன்லைட் அதிகமாக படுது. எங்கே அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கவங்களுக்கு. அதுதான் இங்கே வந்து டெபிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்த் வந்து இன்க்ளைன் ஆகாமல் இருந்தால் என்னாகும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஏர்த் ஸ்பியர் நம்மளுக்கு வந்து டே அண்ட் நைட்டே வந்து வராது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பியர்ஸ் ஆஃப் எர்த்னா ஏர்த்தில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்த் வந்து எதனால் வந்து லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்டாக இருக்குது அப்படின்னா இந்த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர்னால தான். நம்ம பார்த்தோம் இல்லையா, லேண்ட், வாட்டர், ஏர் இதெல்லாம் இருக்குங்காட்டி தான் அப்படின்னு. அதை வந்து சப்போர்ட் பண்ணுற இது தான் வந்து என்னென்னா லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து ஏர்த்தில் வந்து லைஃப்பை வந்து பாசிபிள் ஆக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இந்த மாதிரி லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகுங்காட்டி இதை வந்து என்ன சொல்கிறாங்க இந்த ஜோனை அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோனாவே லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ பயோஸ்பியருங்க வந்து லைஃப்பை சப்போர்ட் பண்ணுற அந்த ஸ்பியரை தான் வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. லித்தோஸ்பியர்னால் வந்து என்னென்னா லித்தோஸ்னாவே வந்து ராக்கி அப்படின்னு அர்த்தம். எதுலேருந்து இதை டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. லித்தோஸ்னால் லேண்டுன்னு நம்ம நினச்சக்கூடாது, இதை வந்து ராக் அப்படிங்கிறதுலேருந்து இதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா சாலிடான அவுட்டர் லேயர் ஆஃப் எர்த்து தான் வந்து இந்த ராக் சாயில்ஸ் எல்லாம் மேக் பண்ணப்பட்டது தான் நம்ம லித்தோன்னு சொல்லுவோம், லித்தோஸ்பியர்னு. ஹைட்ரோஸ்பியரில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து தான் டிரைவ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் அதோட மீனிங். இதில் வந்து என்ன இருக்குது, ஓஷன், சீஸ், வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே இதில் வந்து சேர்ந்துரும். வாட்டரோட கண்டென்ட் இருக்க எல்லாமே வந்து இந்த ஹைட்ரோஸ்பியரில் வந்து சேர்ந்துடும். அட்மாஸ்பியரில் பார்த்தோம்னா அட்மாங்கிறது வந்து க்ரீக்கில் வந்து ஏர்னு அர்த்தம். ஏர்த்தை சுற்றி வந்து ஒரு திக் லேயர் ஆஃப் ஏர் இருக்கங்காட்டி இந்த இதை வந்து அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஏர் எக்ஸிஸ்ட் ஆகிற ஏரியாவை. அடுத்து வந்து இதில் பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் கேஸஸ் இருக்குது. அதில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் இருக்குல்லையே அதிகமான பங்கு. நைட்ரஜன் பார்த்தோம்னா 78%, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் மற்றது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஹீலியம், ஆர்கான், ஓசோன் இந்த மாதிரி எல்லா கேஸஸுமே வந்து மீகர் அமௌண்ட்டில் தான் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பயோஸ்பியரில் வந்து பயோஸ்பியர்னால் என்னென்னா இந்த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் இது எல்லாமே சேர்த்து இன்ட்ராக்ட் பண்ணங்காட்டி நம்மளுக்கு வந்து லைஃப்பை வந்து பாசிபிள் ஆக்குது இல்லையா ஏர்த்தில். அதை தான் இங்கே வந்து பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. பயோவும் வந்து ஒரு க்ரீக் வேர்டு தான்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லைஃப்னு அர்த்தம்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டிங்க் ஜோன்ஸு தான் வந்து பேஸ்ட் ஆன் என்னென்ன சொல்லுவோம், கிளைமேட்டு, இந்த பிளான்ட் லைஃப், இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஜோன்லேயும் வந்து ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும், ஒவ்வொரு பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப்பை வந்து சப்போர்ட் பண்ணும், ஒவ்வொரு வெப்பநிலையை பொறுத்து எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஜோன்ஸ்னால் பகுதிகள், அதை தான் அங்கே ஜோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த பகுதிகள் எல்லாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். அது வந்து எவ்வளோ ஸ்கொயர் இந்தியன் ஓஷனில் இருக்குது கல்ஃப் ஆஃப் மன்னார். இது வந்து 10,500 ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து இந்தியன் ஓஷனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம் ரேப்பப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூனிவர்ஸில் வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு தோராயமாக ஒரு 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷனால் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நிறைய கேலக்ஸிஸ் வந்து யூனிவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூனிவர்ஸ்குள்ளே தான் நிறைய கேலக்ஸிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சோலார் சிஸ்டம் வந்து பார்ட் ஆஃப் மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சூரிய குடும்பம் வந்து மில்கி வே கேலக்ஸியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்னோட மாஸ் பார்த்தோம்னா 99.8% வந்து ஹோல் சோலார் சிஸ்டத்தோட ஹோல் மாஸுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பிளானட்டுமே வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட், அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும், எக்ஸப்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா வீனஸும் யுரேனஸும். ஏன்னா வீனஸும் யுரேனஸ் மட்டும்தான் கிளாக் வைஸில் சுற்றும். அடுத்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் நடுவில் இருக்க ஒரு பெல்ட்டை தான் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம். இங்கே தான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளானட்டரி பாடிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மற்ற எங்கேயுமே அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து காணப்படாது. ஏர்த்தோட ரொட்டேஷனால் தான் நம்மளுக்கு வந்து டே அண்ட் நைட் வந்து நடக்குது. ரெவல்யூஷன் ஆஃப் த ஏர்த்னால தான் நம்மளுக்கு சீசன்ஸ் நடக்குது. சம்மர் சால்ஸ்டைஸுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, டே வந்து லாங்காக இருக்கும். சம்மராக இருந்தால் வெயிலாக இருக்கும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ எப்போவுமே வந்து டே லாங்கராகவும், அதுவும் எங்கே நார்தன் ஹெமிஸ்பியரில், நம்ம வந்து ஏஷியாவில் வந்து நார்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ வந்து சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ பார்த்தோம்னா டே வந்து லாங்கராக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா நார்தன் ஹெமிஸ்பியரில். அதே ஆப்போசிட்டாக இருக்கும். சம்மர் சால்ஸ்டைஸ் அப்போ வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து நைட்டு தான் லாங்காக இருக்கும். அந்த மாதிரி அதே மாதிரி வின்டர் சால்ஸ்டைஸ் அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து நைட்டு லாங்காக இருக்கும். அந்த மாதிரி வரும். அடுத்து வந்து த ப்ரெசன்ஸ் ஆஃப் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர் தான் வந்து இங்கே லைஃப்பை வந்து ஏர்த்தில் வந்து பாசிபிள் ஆக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து க்ளாசரி, கேலக்ஸினா என்னென்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் அது வந்து ப்ராப்பரான ஷேப் இல்லாத ராக்ஸ் தான். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில். மீட்டியர்ஸ் அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து காமெட்ஸ்னாலையும் ஆஸ்ட்ராய்ட்ஸ்னாலையும் விட்டு செல்லப்பட்ட பகுதிகளை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சம்டைம்ஸ் வந்து ஏர்த்தை வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா அதை வந்து மீட்டியரைட்ஸ்ன்னு சொல்லுவோம்னு கூட நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பராக ஸ்பேஸ் பார்ட்டிகல்ஸ் லெஃப்ட் பிஹைண்ட் பை த காமெட்ஸ் அண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ். அதாவது வால் நட்சத்திரங்களும் ஆஸ்ட்ராய்ட்ஸும் வந்து அதுகளால் விட்டு செல்லப்பட்ட பார்ட்டிகல்ஸ் தான் வந்து மீட்டியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காமெட்ஸ் அப்படின்னா என்னென்னா வால் நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃப்ரோசன் லம்ப்ஸ் ஆஃப் ராக்ஸ், டஸ்ட் அண்ட் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சேட்டலைட்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செலஸ்டியல் பாடி தட் மூவ்ஸ் அரவுண்ட் த பிளானட்ஸ். இது வந்து பிளானட்டை சுற்றி வரும், அதுதான் வந்து சேட்டலைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்பிட்னா என்னென்னா அந்த பர்டிகுலர் பாதையை தான் வந்து பிளானட் சுற்றி வரக்கூடிய பாதையை தான் வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆக்சிஸ் அப்படின்னா அது தன்னைத்தானே சுற்றி வந்துக்குது இல்லையா குளோபில் அர்த்து. அந்த சுற்றி வந்துக்கிறதுக்காக நம்ம ஒரு இமேஜினரி லைன் வந்து வச்சுருப்போம். அந்த இமேஜினரி லைன் வந்து சென்டர் ஆஃப் த எர்த்தை வந்து பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணி வச்சுருப்போம். அந்த லைனை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதை இங்கே சொல்லியிருக்காங்க. இமேஜினரி லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த எர்த் ஃப்ரம் நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு வந்து பாஸ் ஆகிற மாதிரி அந்த நம்ம வச்சுருக்க இமேஜினரி லைன் தான் வந்து எர்த்தோட ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொட்டேஷன்னா என்னென்னா தன்னை சுற்றி வந்துக்கிற மூமெண்ட்டு தான் வந்து ஸ்பின்னிங் மூமெண்ட் ஆஃப் த பிளானட்டை வந்து அதோட ஓன் ஆக்சிஸ்லேயே, இங்கே ஒரு ஆக்சிஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னே அந்த ஆக்சிஸ்லேயே வந்து மூவ் ஆகிக்குச்சுன்னா அதில் வந்து ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெவல்யூஷனை வந்து அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சன்னை சுற்றி வந்துச்சுன்னா அதை வந்து ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்வினாக்ஸ் அப்படின்னா என்னென்னா டேவும் நைட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறது, லென்த் ஆஃப் த டே அண்ட் நைட்டு, அதுதான் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவோம். செப்டம்பர்லேயும் மார்ச்லேயும் கூட எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மார்ச் 21 செப்டம்பர் 23 சால்ஸ்டைஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். அன் அக்கரன்ஸ் வென் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் கேப்ரிகான் ஃபேஸஸ் த சன். சால்ஸ்டைஸுங்கிறது வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, அது கூட உத்தராயணம் தட்சிணாயனமாக இருக்கும் நம்மளுக்கு. ஈக்குவேட்டர்னால் கேன்சருக்கும் கேப்ரிகான்லேயும் வந்து சன் வந்து படும், அங்கே தான் அதிகமாக. இது வந்து ஈக்குவேட்டர் அப்படின்னா இங்கே வந்து சம்மரில் அதிகமாக படும் சன் சம்மரில்.
இங்கே வந்து வின்டர் அப்போ வந்து சன் அதிகமாக படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். இங்கே வந்து சன் வந்து வின்டரில் அதிகமாக படும். இதுதான் வந்து சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்ஸ்டைஸ்னால் வந்து an occurrence when Tropic of Cancer and Tropic of Capricorn. ஜென்ரலாக சால்ஸ்டைஸுங்கிறது வந்து அந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேயும் கேப்ரிகான்லேயும் வந்து சன் விழுகிறது தான் வந்து சால்ஸ்டைஸ்ன்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரோவர்னால் வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் வெஹிக்கிள் தட் மூவ்ஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு த ஆஃப் அ செலஸ்டியல் பாடி. ஒரு சர்ஃபேஸ்லேருந்து இப்போ வந்து மார்ஸ்க்கு வந்து ஒரு ரோவர் அனுப்பிச்சாங்க அப்படின்னா அதோட சர்ஃபேஸில் இருந்து அதை வந்து ஆராய்ச்சி செய்கிறது தான் வந்து ரோவர்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ரோபோட் மாதிரி. இப்போ நம்ம கார்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து ரோபோட் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து அந்த சர்ஃபேஸை வந்து ஆராய்ச்சி பண்ணும். அதுதான் வந்து ரோவர் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் வெஹிக்கிள், ரிமோட் கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆனால் அந்த இடத்துலேருந்து சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த ஏரியா வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம், ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம். அதை தான் வந்து ரோவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்பிட்டர்னால் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பர்டிகுலர் செலஸ்டியல் பாடிஸை வந்து சுற்றி வந்துச்சு அப்படின்னா, அங்கே போய் லேண்ட் ஆச்சுன்னா அது வந்து லேண்ட் ஆகி அந்த சர்ஃபேஸ் ஆராய்ச்சி பண்ணிச்சுன்னா அது ரோவர். இதே வந்து அது சுற்றி வந்துச்சு அப்படின்னா அது போகிற பாதையவே அது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆர்பிட்டில் சுற்றி வர்றது வந்து ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எக்ஸசைஸ் பார்த்தோம்னா யூனிவர்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிக் பேங். பிக் பேங்னால தான் வந்து யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பிக் பேங்னால தான் வந்து யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா டேஷ் யூனிட் இஸ் மெஷர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் செலஸ்டியல் பாடிஸ்னால் வந்து லைட் இயர் தான் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. சன் தான் வந்து சென்டர் ஆஃப் த சோலார் சிஸ்டமில் இருக்குது. பிளானட்னா வந்து வாண்டரர்னு அர்த்தம். டேஷ் பிளானட் ஹேஸ் மெனி நேச்சுரல் சேட்டலைட்ஸ்னால் ஜூபிட்டர் தான் இருக்கு இல்லையா, அதிகமான நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எவர் மிஷன் டு மூன் வந்து என்னென்னா சந்திரயான் 1 இந்தியாவோடது. அடுத்து பார்த்தோம்னா earth is inclined by எவ்வளோனா 23.5 degree on its axis. அடுத்து ஈக்குவேட்டர் ஃபேஸஸ் சன் டைரக்ட்லி ஆன் டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 21 செப்டம்பர் 23 இந்த 2 டேட்லேயும் தான் வந்து ஈக்குவேட்டரில் வந்து சன் வந்து ஃபேஸ் பண்ணும். இதே வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லேயும் கேப்ரிகான்லேயும் ஃபேஸ் பண்ணால் அதை வந்து சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபேஸ் பண்ணுறது தான் ஈக்வினாக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டரில் ஃபேஸ் பண்ணுறத. ஓகே, அட் த டைம் ஆஃப் பெரிலியான த எர்த் இஸ் டேஷ் அட் த சன் சொல்லியிருக்காங்க, நியரஸ்ட் டு த சன். இதே வந்து ஃபீலியான் அப்படின்னா அது வந்து ஃபாதர்ஸ் பொசிஷன், இருக்கிற லாங்கான பொசிஷன். ஓகே, லைன் விச் டிவைட்ஸ் டே அண்ட் நைட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதை தான் வந்து டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் வந்து டே அண்ட் நைட்டை வந்து காஸ் பண்ணுது. இந்த லைனை தான் வந்து டெர்மினேட்டர் லைன் சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து இங்கே பாருங்கள், டெர்மினேட்டர் லைன்னா என்னென்னு காட்டுறேன். இங்கே தெரியுது பாருங்கள், இந்த ரெட் கலரில் காட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ரெட் லைன் இங்கேயோனா இதுதான் டெர்மினேட்டர் லைன் சொல்லுவோம். அதாவது அந்த டேயும் நைட்டையும் டிவைட் பண்ணுற லைன், அதுதான் வந்து சென்டர் ஆஃப் த எர்த் வழியாக போகும். அந்த டில்ட் ஆகிருக்க ஆக்சஸ் லைனு அதுதான் வந்து சன் படுறத ஏரியாவை வந்து டினோட் பண்ணுறதுக்காக தான் அந்த டில்ட்டிங். ஸோ அதுதான் வந்து டெர்மினேட்டர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 10th கொஸ்டின் வந்து டெர்மினேட்டர் லைன். அடுத்து வந்து பியில் பார்த்தோன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ், அதோட ஆக்சிஸில் போகிறது பார்த்தோம்னா ரொட்டேஷன். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து சன்னை எப்போ டைரெக்டாக ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேப்ரிகான்லன்னா டிசம்பரில், இதே வந்து கேன்சரில் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஜூன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, அதுவும் ஆக்சுவலி ஜூன் 21 இல்லை 22. ஓகே, ஜூனில் ஆக்சுவலி கேன்சர்னு கேட்டிருந்தாங்கன்னா ஓகே. இப்போ வந்து கேப்ரிகான் கேட்டிருக்கங்காட்டி நம்ம வந்து டிசம்பர் 22. அடுத்து பார்த்தோம்னா கேலக்ஸி ஆன் விச் சோலார் சிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா மில்கி வே கேலக்ஸி. இந்த மேக்லானிக்கும் ஆண்ட்ரோமெடாவும் வந்து நெய்பரிங் கேலக்ஸிஸ். நம்மளோடது வந்து மில்கி வே தான். அடுத்து பார்த்தோம்னா எந்த செலஸ்டியல் பாடி வந்து மேன் வந்து லேண்ட் ஆகிருக்கான், மூணில் மட்டும்தான் வந்து மனுஷன் வந்து கால் பதிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பிளானட்ஸ் தட் ஃப்ளோட் ஆன் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து சாட்டன். இது வந்து எதனாலன்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் சாட்டன் வந்து வாட்டரை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், அதனால தான்.
கிராவிட்டி. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கங்காட்டி. ஓகே, அடுத்து வந்து இதில் எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து வீனஸ் தான். ஏன்னா வீனஸ் தான் வந்து இன்னர் ரிங்குள்ளே வருது பிளானட்ஸில். அடுத்து வந்து சீரியஸ், ஆண்ட்ரோமெடா, மில்கிவே, மேகலானிக் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சீரியஸ் தான், ஏன்னா இது எல்லாமே வந்து கேலக்ஸிஸ். சீரியஸ் வந்து கேலக்ஸி கிடையாது. அடுத்து வந்து ப்ளூட்டோ, ஏரிஸ், சியரிஸ், ஐஓ இதெல்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் எது ஆட் ஒன் அவுட்னா ப்ளூட்டோ தான். ஏன்னா இது வந்து ட்ராஃப்ட் பிளானட். இது எல்லாமே வந்து சேட்டலைட்ஸ், நேச்சுரல் சேட்டலைட்ஸ். அடுத்து பார்த்தோம்னா காமட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டியோரைட்ஸ், ட்ராஃப்ட் பிளானட்ஸில் வந்து இது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ட்ராஃப்ட் பிளானட். ஏன்னா மற்றது எல்லாமே வந்து பிளானட் கிடையாது. இது எல்லாமே வந்து இது சின்னதாக வந்து காணப்படக்கூடியது. அது வந்து அப்பப்போ அப்பியர் ஆகும். அந்த மாதிரி ட்ராஃப்ட் பிளானட் வந்து எப்போவுமே பெர்மனெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகும். ரோவர், ஆர்பிட்டர், ஏரோப்ளேன், ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எது ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ரோவர் தான். ஏன்னா ரோவர் வந்து போய் லேண்ட் ஆகி ரிசர்ச் பண்ணுவோம். ஆனால் இது எல்லாமே வந்து ஆர்பிட் தான் பண்ணுவோம், மேலே வந்து சுற்றி வரும். இதில் வந்து ஏரோப்ளேன் பார்த்தோம்னா ஆனால் இது நம்ம இதுக்குள்ளேயே வரும். இது எல்லாமே வந்து ஸ்பேஸில் வந்து போய் ஒர்க் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்குது ஆக்சுவலி. அடுத்து வந்து மாஸ்டர் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஹாட்டஸ்ட் பிளானட் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வீனஸ் தான் ஹாட்டஸ்ட் பிளானட். அடுத்து ரிங்டு பிளானட் எதுன்னு கேட்டிருக்காங்க. சாட்டர்ன். ரெட் பிளானட் வந்து மார்ஸ். சாமசால்டிங் பிளானட் வந்து யுரேனஸ். நெப்டியூன் வந்து கோல்டஸ்ட் பிளானட். இதுதான் ஆர்டர். ஓகே, வீனஸ் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் இதில் எதெல்லாம் வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வீனஸ் ரொட்டேட் வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து சன்னை இப்போ ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மார்ஸ் வந்து ரிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இதில் எது வந்து கரெக்டுன்னு பார்த்தோம்னா 1 and 2 தான். இந்த எர்த் இஸ் கால்டு வாட்ரி பிளானட் எதனால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எர்த்தோட ரொட்டேஷன் தான் வந்து சீசன்ஸ் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வாட்ரி பிளானட்டுங்கிறது கரெக்டு. ஆனால் ரெவல்யூஷன் தான் வந்து சீசன்ஸ் காஸ் பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து 1 மட்டும்தான். 1 தான் கரெக்டு. அடுத்து கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து கேலக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து நியரஸ்ட் கேலக்ஸி டு த சோலார் சிஸ்டம் வந்து ஆண்ட்ரோமெடா கேலக்ஸி. அடுத்து பார்த்தோம்னா பிரைட்டஸ்ட் பிளானட் வந்து எது அப்படின்னா வீனஸ். வீனஸ்க்கு அடுத்தது வந்து ஜூபிட்டர். பிளானட்னு கேட்டங்காட்டி வீனஸ் மட்டும்தான். இதே வந்து செலஸ்டியல் பாடின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம மூன் சொல்லியிருக்கலாம். அடுத்து வந்து பிளானட்னு கேட்டங்காட்டி வீனஸ் தான் ஆன்சர். அடுத்து லிவிங் ஸ்பியர் வந்து எர்த்து. இதுதான் வந்து பயோஸ்பியர்னு சொல்லுவோம், பயோஸ்பியர். அடுத்து வந்து விச் ஆஃப் த இயர் தட் இஸ் 366 டேஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து சென்டென்ஸ் ஒரு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இங்கே பிக்சர்லேருந்து வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன் வந்து நம்மளுக்கே தெரியும், மெர்க்யூரி. ஸோ இதுதான் க்ளோசஸ்ட் பிளானட் டு த சன். லார்ஜஸ்ட் பிளானட் வந்து ஜூபிட்டர். அடுத்து வந்து ஃபாதர்ஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன் வந்து நெப்டியூன். அடுத்து வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் வந்து மார்ஸ். இதுதான் ஆன்சர். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இது என்ன பிளானட்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா அது வந்து யுரேனஸ். ப்ளூயிஷாக இருந்துச்சுன்னா அது வந்து நெப்டியூன். இங்கே கலர் ஆஃப் த பிளானட் வந்து க்ரீன். அடுத்து வந்து ஏன் இதோட கலர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து மீத்தேன் இருக்குது. அதனால தான் வந்து மீத்தேன் கேஸோட ப்ரெசன்ஸ்னால தான் நம்மளுக்கு அப்படி தெரியுது. ஸோ தட்ஸ் ஆல் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.